சூர்யாவை மறந்தாரா ஆர்ஜே பாலாஜி? விஜயை பாராட்டியதால் வெடித்த சர்ச்சை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் டாட்ஸ். ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த பிறகு ரசிகர்கள் கொண்டாடுவதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் அந்த வெற்றிக்கு பிறகு உருவாகும் சர்ச்சைகளும் சில நேரங்களில் படத்தை விட அதிகமாக பேசப்படும். தற்பொழுது அப்படித்தான் சூர்யாவின் கருப்பு திரைப்படத்தை சுற்றியும் ஒரு புதிய விவாதம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா, த்ரிஷா, இந்திரன்ஸ், நட்டி உள்ளிட்ட பலர் நடித்த கருப்பு திரைப்படம் கடந்த மாதம் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய சாதனை படைத்ததாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு சூர்யாவுக்கு இது ஒரு வலுவான கம்பேக் படமாக அமைந்துள்ளது என்று ரசிகர்கள் பெருமையாக கொண்டாடி வருகின்றனர். இப்படியான சூழ்நிலையில் இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி சமீபத்தில் தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களை நேரில் சந்தித்த புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். அந்த பதிவில் கருப்பு திரைப்படம் உருவாக காரணமாக இருந்த தமிழ்நாட்டின் முதல்வரை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும், அவர் எப்போதும் போல அன்பாகவும் அமைதியாகவும் இருக்கிறார் என்றும், எல்லாவற்றிற்கும் நன்றி விஜய் சார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த பதிவு வெளியான சில மணி நேரங்களிலேயே சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக மாறியது. பலர் இதை சாதாரண நன்றி தெரிவிக்கும் பதிவாக எடுத்துக்கொண்டாலும் சூர்யா ரசிகர்கள் பலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தனர். கருப்பு திரைப்படத்தை நம்பி தனது நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து உருவாக்கியவர் சூர்யா. அவர்தான் இந்த திட்டத்திற்கு உயிர் கொடுத்தவர். அப்படி இருக்கும்போது படத்தின் வெற்றிக்கு காரணம் விஜய் என்று கூறுவது சரியா என்ற கேள்வியை ரசிகர்கள் எழுப்ப ஆரம்பித்தனர். இதனால் ஆர்ஜே பாலாஜி மீது விமர்சனங்கள் குவிய ஆரம்பித்தன. இந்த விவாதம் அடங்குவதற்குள் படத்தின் எடிட்டர் கலைவாணனும் ஒரு பேட்டியில் கூறிய கருத்து மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர் பேசியபோது, இந்த கதையில் விஜய் நடித்திருந்தால் இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும் என்று குறிப்பிட்டதாக தகவல்கள் பரவின. இதை கேட்ட சூர்யா ரசிகர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். ஏனெனில் இந்த படத்தின் வெற்றிக்காக சூர்யா அவருக்கு கார் பரிசாக வழங்கியிருந்தார் என்ற தகவலும் ஏற்கனவே வெளியாகியிருந்தது. வாய்ப்பும் கொடுத்து வெற்றியையும் பகிர்ந்து பரிசும் வழங்கிய ஒருவரை பற்றி இப்படிப்பட்ட கருத்து கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பல ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்தனர். எதிர்ப்புகள் அதிகரித்ததை தொடர்ந்து எடிட்டர் கலைவாணன் விளக்கமும் அளித்தார். நான் கூறிய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. நான் சூர்யா அண்ணாவை எந்த வகையிலும் அவமதிக்க நினைக்கவில்லை. அவருக்கு நான் எப்போதும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். எதிர்காலத்தில் பேசும் வார்த்தைகளில் இன்னும் கவனமாக இருப்பேன் என்று மன்னிப்பும் கேட்டார். ஆனால் அதற்குள் இந்த விவாதம் ரசிகர்களிடையே பெரிய பேசுபொருளாக மாறிவிட்டது. ஒருபுறம் ஆர்ஜே பாலாஜி, மறுபுறம் எடிட்டர் கலைவாணன் இருவரும் சூர்யாவை விட விஜயை அதிகமாக பாராட்டுகிறார்கள் என்ற கருத்து ரசிகர்களிடையே பரவ ஆரம்பித்தது. இதற்கிடையில் சூர்யாவும் தனது சமூக வலைதள ஸ்டோரியில் ஒரு பதிவை பகிர்ந்திருந்தார். அதில் அனைத்து விஷயங்களையும் அன்புடன் அணுகுங்கள், நல்ல மனதையும் பெருந்தன்மையையும் எப்போதும் கைவிடாதீர்கள், முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவுங்கள் என்ற கருத்து இடம்பெற்றிருந்தது. இந்த பதிவு நேரடியாக யாரையும் குறிப்பிடவில்லை என்றாலும் தற்போது நடந்து வரும் சர்ச்சைக்கு சூர்யா மறைமுகமாக பதில் அளித்திருக்கிறார் என்று அவரது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விவாதித்து வருகின்றனர். சிலர் இதை சூர்யாவின் முதிர்ச்சியான அணுகுமுறை என்று பாராட்ட, இன்னும் சிலர் அவர் எந்த விவாதத்திலும் சிக்காமல் அமைதியாக தனது பாதையில் செல்வதை வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் கூறுகின்றனர். உண்மையில் பார்க்கும்போது ஒரு திரைப்படத்தின் வெற்றிக்கு பலரின் பங்களிப்பும் இருக்கும். கதையை நம்பிய நடிகர், அதை உருவாக்கிய இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர் மற்றும் ரசிகர்கள் என அனைவரின் பங்களிப்பும் முக்கியமானதே. ஆனால் ரசிகர்களின் உணர்வுகளும் அதே அளவுக்கு முக்கியம். அதனால்தான் தற்போது இந்த விவாதம் இவ்வளவு பெரிய அளவில் பேசப்படுகிறது. இதற்கிடையில் சர்ச்சைகள் தொடர்ந்து வந்தாலும் கருப்பு திரைப்படம் தியேட்டர்களில் வெற்றிகரமாக ஓடி வசூல் சாதனைகளை படைத்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? ஆர்ஜே பாலாஜி கூறியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா அல்லது சூர்யா ரசிகர்களின் கோபம் நியாயமானதா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த மாதிரியான சினிமா அப்டேட்கள், வைரல் செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஃபயர் டாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். நான் உங்கள் தோழி. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி.